பேக் டு பவானி. லெஃப்ட் சைடு 9:30 மணி கடையிலேருந்து பெறட்டும். வண்டி கொஞ்சம் தூரம் வந்தது. எங்கள் கடைக்கு வெளியே வந்து ஒரு 2 நிமிஷம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும். வண்டியில் இன்றைக்கி பெட்ரோல் இருக்கும். ஆனால் வண்டி வந்து கெட்டு போச்சு. ஒரு பாவம் எங்கேருந்து வராரு பார்க்குறேன். பார்த்தீங்களா, வண்டியை உருட்டிகிட்டு வராரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சோதனை நடக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போச்சு. இன்றைக்கி இப்போ வண்டியில் என்ன பிரச்சனைன்னு தெரில. கடையை விட்டு வெளியே வந்து இப்போ நாங்கள் சில்பாட்டா ரோடில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இனி முன்ன ஒரு 10-11 நிமிஷம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், மெக்கானிக் ஷாப் அடைச்சிருவாங்க. அரே கே வைஜெத்தி இவர் சொல்கிறாரு, நம்ம கஷ்டத்தை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லக்கூடாது, அவங்க வருத்தப்படுவாங்கன்னு. என்னோட நிலமை உங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் எப்படி பிரச்சனை ஆகுதுன்னு. இதில் என்ன நமக்கு அசிங்கம். நான் சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், வருத்தமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இது உங்கள்கிட்ட ஷேரிங் பண்ணுறது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. அவர் கொஞ்சம் டிசிப்ளின் பாய். அதனால தான் நம்ம வருத்தத்தை, நம்ம கஷ்டத்தை நம்ம எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இனி எனக்கு இந்த டென்ஷனில் சிரிப்பு வருதுன்னா இது எங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு. இப்போ இன்றைக்கி என்கிட்ட 2 பை இருக்குது. எனக்கு நடக்கும் போது மூச்சு வாங்குது. இன்னும் நமக்கு 10-15 நிமிஷம் நடக்கணும். அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது. அவர் என்னை விட்டு கரன்னு ஓடிடாது பாருங்க. என்ன சொல்லிட்டுன்னு எனக்கே தெரியல. கடவுள் வந்து சோதிக்கணும், ஆனால் இந்த அளவு சோதிக்கக்கூடாது சரிங்களா. எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. கடவுள் எதுவுமே பிளானிங் பண்ணாமல் என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு இப்படி மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட்டு இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை. நல்ல நேரம் நேற்றொன்னு ஆகல. நேற்று நான் மார்க்கெட்டு போய்ட்டு நிறைய ஜாமான்லாம் வாங்கியிருந்தேன். சரி, இன்னும் எவ்வளோ தூரம் நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். எப்படி இருக்கு பாட்டு? எப்படி இருக்குது? அது எங்கே போயிட்டார் பாருங்க விட்டுட்டேன்னா. எனக்கு நடக்க முடியல. அந்த மூச்சு வாங்குது ப்ளஸ் கால் வலிக்குது. அவர் அவ்வளோ பேர் வண்டியை உருட்டிட்டு கடன்னு போயிட்டார். மூச்சு வாங்குது. அன்றைக்கி எதுக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆகலைன்னா, அன்றைக்கி பெட்ரோல் இல்லை கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. வண்டியில் பெட்ரோல் ஊற்றா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ எவ்வளோ செலவு வரும்னு தெரியாது எனக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு அடுத்து மெக்கானிக் ஷாப் நமக்கு கிடைக்கும் தெரியல சரிங்களா. அதனால தான் எனக்கு டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் 2 பயலும் என் கையில் கிடச்சானோ, அவனுங்க பாட்டில் வீட்டை மலையிலையும் வேலை பார்க்குற இடம் காட்டுலேயும் போட்டுட்டு அவனுங்க பாட்டில் 2 பேர் 2 கார் எடுத்துகிட்டு வந்தாவே ஏசி போட்டு போகிறானுங்க. எங்கள் நிலமை அந்த பசங்களுக்கு புரிய மாட்டுது. என்ன செய்யட்டும், என் மேலும் தப்பு இருக்குது. அன்றைக்கே வேண்டாடா அவ்வளோ தூரம் வீடு வாங்காதான்னு சொல்லியிருக்கணும். நானும் வீடு கிடச்சா போதும், வீடு வாங்கினா போதும். என்ன நான் உங்களை பார்த்து பேசிட்டு வண்டிக்காரர் எனக்கு முட்டி மூடி தூக்கிடக்கூடாது. அவர் பாட்டில் என்னை விட்டு போயிடுவார். நான் வண்டி டயரில் ஒட்டிக்கிட்டு அவர் வண்டி கூட போயிடுவேன். அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளோ தூரம் வீடு வேண்டாப்பா நமக்குன்னு, வீடு கிடச்சா போதுன்னு வாங்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஜாக்கிரதையாக நடக்கணும். நான் அவங்கள்ட்ட பேசிட்டே வந்தேன்னா ஒரு பைக்கரை ஆன் அடிச்சுட்டு என் கால் பக்கத்தில் வரைக்கும் வர மாதிரி வந்துட்டார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரொம்ப தூரம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் மெக்கானிக் ஷாப்பே வரல. இவர் எங்கே போயிட்டார்? நான் கொஞ்சம் ஓடி நடக்கலாம். ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, நாய்க்கு மாதிரி இழைக்குதுன்னு. அது இதை தான் சொல்லியிருப்பாங்களே. எனக்கு இப்போ நாய்க்கு மாதிரி தான் இழைக்குது. அப்புறம் அதையும் நாய்ங்க கூட இருந்தது தான் நானும் இழைக்க ஆரம்பிச்சிட்டு. நாயின்னு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸ் சோதனைக்கு எல்லாம் காரு ஷோரூம் பைக் ஷோரூமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு மெக்கானிக்காரன் கிடைக்க மாட்டேக்கானே ஆண்டவனே. இன்றைக்கி கன்ஃபார்ம் 1 மணிக்கு தான் வீடு போய் சேருவேன் சரிங்களா. நான் டென்ஷனாக இருக்கேன். இருந்தாலுமே நான் உங்கள்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறேன். எதுக்குன்னா நான் வருத்தப்பட்டு உங்களே வருத்தப்படக்கூடாது சரிங்களா. நான் நடந்து போகிறேன். இதுக்காகவே நீங்கள் எனக்கு லைக்கும் சப்போர்ட்டும் பண்ணணும். இப்போ நிறைய எனக்கு இன்றைக்கெலாம் நிறைய சப்ஸ்கிரைப் கிடச்சிது. நிறைய எனக்கு நல்ல கமெண்ட் மெசேஜெல்லாம் வந்தது. ஒருத்தர் அவருக்கு பாருங்கள் காலை வச்சு மிதித்து உருட்டிட்டு கூப்பிட்டு போயிட்டார். இப்போ நான் அவருக்கு எங்கே போகிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்கே போய் அவரை தேடுவேன் சொல்லுங்கள்.
தெரியுதுங்களா அவர் எங்கே போயிட்டான்னு? நான் நடந்து இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாளைக்கு காலையில் 10 மணிக்காவது வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் நான் நடந்து. ஆண்ட முன்னேற்றத்தில் அவர் வேலை முடிஞ்சோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. நம்ம நடப்போம். இந்த ரோட்டில் பாருங்கள், இப்போ வண்டியை தவிர என்ன தவிர ஒன்றுமே இல்லை. இது சில்பாட்டா ரோடு, சரிங்களா? இந்த மாடியோ இந்த பாவி மனுஷன் அப்படி தனியால் விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு உருட்ட முடியல, எவனோ வந்து காலை வச்சு புஷ் பண்ணோன்னு போயிட்டாரு. இன்றைக்கி என் பசங்க நடந்தால் விட்டுட்டு போயிருப்பாங்களா? சரி இருக்கட்டும், அவரும் வேணும்னா பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நடந்து இப்போ மெக்கானிக் ஷாப்பை தேடி இப்போ கொஞ்சம் பொறுத்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன்னா. கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு நன்மை இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஏதோ ஒரு நல்ல நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வலி தாங்கி சர்வீஸ் ஆகிட்டு பழகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ எது எடுத்தாலுமே எனக்கு வந்து முந்திலாம் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் கூட எனக்கு தாங்க முடியாது. இப்போ கடவுள் என்னை ஸ்ட்ராங் படுத்திகிட்டு இருக்காரு. இதெல்லாம் என் பசங்கள்ட்ட அப்படி கஷ்டப்பட்டால் நடந்தான்னு சொல்லப்போனால் சொல்லுவாங்க, இது வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் இயல்புன்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பாடம் தான் நமக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இல்லை, நான் தான் நடந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் நடக்கல, நீங்கள் உட்காந்து நல்லா ஏசியை போட்டு ஃபேனை போட்டு சேரை போட்டு உட்காந்து ஜம்முன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் 3/4 மணி நேரம் எனக்கு எங்கள் கடையை விட்டு வெளியே வந்து வண்டி நின்றுட்டு, சரிங்களா? இப்போ 3/4 மணி நேரமாக நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதில் தண்ணி தாக வர வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேனா. வண்டியில் உட்காந்தாச்சு, கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. வயர் ஏதோ வந்து உள்ளாந்து வெட்டிட்டு வயர் செட் பண்ணியாச்சு. ஆட்டோ முடியல, பெரிய செலவாக 200-250 ஃப்ரெண்ட்ஸ். நீ வாங்க வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நிறைய எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் வாங்க. டாட்டா பை பை, குட் நைட். இன்றைக்கி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம்? இப்போ வந்து வீட்டுக்கு பிறந்ததில் போயிருக்கலாம். 9:30 மணிக்கு பிறப்பட்டும். இப்போ பார்த்துக்கோங்க, 3/4 மணி நேரம் நடந்தேன். சர்வீஸ் பண்ணுறதுல ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிட்டு இப்போ மணி இப்போ எத்தனை இருக்குன்னு தெரியல, சரிங்களா? மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிற நல்ல பிளாக்கில் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. ஆண்ட முடியத்தில் கரணம் கிடச்சிதான். ஓகே, குட் நைட்.